ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் நல்லா ஓரளவு ட்ரஸ்டடாக போயிட்டு இருக்கிற ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 தான் நான் கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 33 மாதமாக பேமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ தான் வந்து கேஸ் போட்டதுனால இப்போ வந்து அவர் எம்டி வந்து ஜெயிலில் இருக்கிறதுனால, விசாரணை போயிட்டு இருக்கிறதுனால ஸ்டாப் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்தாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஓ, ஓகேங்களா. எஸ்பிஓ அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் தான் இருக்குது இதோட ஆஃபீஸ், ஓகேவா. இதோட ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கர், அவர் தான் ட்ரைனர், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்கார், ஓகேங்களா. எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து இதுவும் ஓரளவு ரன் ஆகிட்டு இருக்குது. பட் இதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது பேமெண்ட்டு கொடுக்குறது ஆகட்டும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறது ரெண்டாவது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸு, நிறைய பெர்மிஷன்ஸ் எல்லாமே வாங்கி தான் எதுவுமே போயிட்டு இருக்குது. அதனாலே அவங்க ஓவரால் நிறைய டிலே பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐடி இதில் போட்டுட்டு தான் இருக்கோம், ஓகேங்களா. இதில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதெல்லாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன பிளான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. என்ன கூப்பன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பனை வந்து நம்ம இனிஷியலாக பர்ச்சேஸ் பண்ணுறது, அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம், அதாவது ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் 3 மாதம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. அது பர்ச்சேஸ் பண்ணிட்டுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த், ஓகேங்களா, 3 to 6 மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்கம் வரும். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் வந்து ஒரு 10,000 அதிகமாகும் அப்படின்ற மாதிரி அதை சங்கர் சார் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. அந்த கூப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000, செகண்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000, தேர்ட் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8,000, இது மாதிரி கொடுத்து நம்ம கூப்பனை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், ஓகேங்களா. இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் ஒரு 3 lakh மேலே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. பட் இவங்க வந்து ஓவரால் நிறைய டிலே பண்ணுறதுனால, ப்ளஸ் நிறைய வந்து ஓவர் டிலே ஆகுறதுனாலே என்னவோ தெரியல, நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பிளான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பிளான் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு பிளானு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பன் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாத மாதிரி, ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதோட இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ட்ரைனிங் பீரியட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 to 1000 தான் இருக்கும். இதே வந்து நீங்கள் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. அதாவது ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறமா 10,000 ஃபார் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அது எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்ன்றது எனக்கு தெரியல, பட் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும், அதாவது இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்ன லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன், அதாவது வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க யாரெல்லாம் பண்ணுறீங்க, ப்ளஸ் கூப்பன் எனக்கு பர்ச்சேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர், இல்லை எனக்கு எஸ்பிஓவோ வேண்டாம், எனக்கு ரீஃபண்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாமே ஒரு போல் மாதிரி வச்சு ஓட் பண்ணுற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆக்டிவ் யூசர், ஓகேங்களா. அதாவது எந்த ஓட்டுமே பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சத்தி, ஓகேங்களா. 2,99,086. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பன் வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10,557. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூப்பன்லாம் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, அதாவது ப்ரொமோஷன் டீம் அது சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
வெறும் அதாவது 38,895. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எஸ்பிஓவை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 19,466. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. இதில் இன்னும் கிட்டத்தட்ட 2,00,000 பேர் 2,99,086 பேர் இன்னும் ஓட்டிங்கே பண்ணலை. ஓகேங்களா. ஸோ இது ஓட்டிங் பண்ணாததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் டிலே, இது மட்டும்தாங்க. ஸோ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வெப்சைட் ஆகட்டும் ஆப் ஆகட்டும் பேமெண்ட் டிலே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த டேட் அண்ட் டைமில் வந்து அந்த ஒர்க்கு நடக்கலை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட கண்டிஷன் வந்து இப்படி தான் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டேட் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எந்தெந்த டேட்டில் நான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா ஐடி அன்பிளாக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இத்தனை பேருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி நிறைய பேருக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க, ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்காங்க. ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு 2 பேட்ச் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அதாவது ரீஃபண்ட் ரிக்வஸ்ட்னால் இதுக்கு முன்னாடி கொடுத்தது, அது ஒரு 2 பேட்ச் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. மீதி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே மீதி இருக்கிற பேட்சை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அது மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன செய்கிறாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரா ரிக்வஸ்ட் டேட் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 27 to 29 ஜூலை 2024. ஓகேங்களா. ஸோ ஒர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு வித்தின் 10 டேஸில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு இப்போ தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் டேட். ஓகேங்களா. இன்கேஸ் யாராவது எஸ்பிஓவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ப்ரொமோஷன் டீமில் ஆட் ஆகிக்கோங்க. இல்லை எனக்கு எஸ்பிஓவை வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த ரீஃபண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஒன்றும் கிடையாது. எஸ்பிஓ லாகின் பேஜுக்கு போயிட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருப்பம் இல்லை அப்படின்றதுக்கான ஆப்ஷன். அதை டச் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். வித்தின் 90 டேஸ் அதாவது 90 நாளுக்குள்ளே அவங்க வந்து உங்களுக்கு மெயில் அனுப்பி ஸோ அந்த மெயிலை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அகைன் அவங்க ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அதாவது வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ரெண்டுமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இதை பண்ணுங்கள். இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 3 டேஸ் அதாவது நேற்று இன்றைக்கி நாளைக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 3 டேஸ்க்குள்ளே இதை முடிச்சிருங்க. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து எடுத்துருங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.